பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார், வானத்திலிருந்து தருகிறார். எல்லா விதத்திலும் நம்முடைய எல்லா விதத்திலும் உண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ரொம்ப பிரியமா இருக்காரு, அல்ல வைராக்கியமா இருக்காரு. வானத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உன்னதத்திலிருந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி நான் சொல்றதான ஒரே ஒரு காரியம் தான், ரொம்ப சிம்பிளா. இதை கணக்கு பாடம் படிக்கணும்னா என்ன தேவை இருக்கு? ஃபார்முலா தேவை இருக்கு, அப்படிதானே? எப்பேற்பட்ட நீங்க கணக்க அதை கரெக்டா நீ சொல்யூஷன் பண்ணி கரெக்டா நீங்க விடை கொண்டாடணும்னா அதுக்கு ஃபார்முலா, தமிழ்ல சூத்திரம்னு சொல்லுவாங்க நான் படிக்கும் போது. அதை நீங்க படிச்சா தான் கரெக்டா கணக்குக்கு விடை கிடைக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மளும் இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உயரும் போதோ அப்பதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உயரும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கணும். இது நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம்ல, இயேசுவை மனசார கும்பிடுறோம்ல, இருதயத்துல வச்சிருக்கோம்ல, போதாது, முடிஞ்சா காணிக்க கொடுக்கும்ல, போதும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல பிரியமானவர்களே. நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க ஏறும் போதுதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஏறும்.